இது பார்த்தீங்கன்னா போபோ மொபைல் ஹோல்டர். முன்னலாம் வந்து நம்ம எங்கனா போனோம்னா, நமக்கு வழி தெரியலனா ஒண்ணு ஆட்டோக்காரன் கிட்ட கேட்போம். இல்லாட்டி அங்க போற வரவங்க கிட்ட கேட்போம். பட் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து நம்ம மொபைல்லயே வந்து பார்த்து செக் பண்ணிக்கிறோம். ஸோ மேப் யூஸ் பண்ணி. அந்த மொபைலுக்கு ஏத்த ஒரு ஹோல்டர் தான் இந்த போபோ. ஆக்சுவலி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட நேம் கரண். எப்பனா வந்து வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இத நான் வாங்குன உடனே நான் ரிவ்யூ பண்ணல. நல்லா ஒரு 3000 கிலோமீட்டர் வந்து பைக்கை நல்லா ஓட்டிட்டு, நல்லா மவுண்டன், ஹைவேஸ், டிராஃபிக் எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டு தான் வந்து நான் ரிவ்யூ குடுக்குறேன். இந்த பாக்ஸில் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் யூனிட், நெக்ஸ்ட் வந்து ஸ்கூட்டருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு மவுண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கி வித் 1 இயர் வந்து ப்ராடக்ட் வாரண்டியோட வருது. ஸோ வாரண்டியை வந்து இவங்களே கொடுத்துட்றாங்க 1 இயர். இதை பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டியே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா டெரெயின்லேயும் வந்து நல்லா தாங்குது. வைப்ரேஷனாக வந்து அவ்வளோவா இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நம்மளே வந்து ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இது வந்து யூஎஸ்பி சார்ஜராக இருந்தால் நாம் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் தான் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூஎஸ்பி சார்ஜர். ஏன்னா நம்ம பைக்லேயே வந்து நம்ம யூஎஸ்பி இருக்கிறதுனால நம்ம வித்தவுட் மொபைல் சார்ஜர் தான் வாங்கியிருக்கோம் இந்த மொபைல் ஹோல்டர். ஏன்னா நான் ஹைவேஸ்லேயே வந்து ஓட்டியிருக்கேன். நியர்லி ஒரு 125 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து ஓட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மவுண்டன் மேலே ஏற்றிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லேயும் ஓட்டியிருக்கேன். வைப்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நல்லாவே வந்து வைப்ரேஷன் வந்து அடாப்ட் பண்ணுது. ஸோ மொபைலுக்கும் நல்லாவே சேஃபாக இருக்குது. அண்ட் நம்ம மொபைல் வைக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டைட் பண்ணுறதும் வந்து செம ஈஸியாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தடவை நம்ம ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம மொபைல் வந்து ஆப்வியஸாக வந்து கீழே விழுந்துடும். பட் இதில் வந்து நான் ஃபீல் பண்ணுற ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழையில் போகிறப்போ ஆப்வியஸாக வந்து இது வந்து யூஸ் ஆகலை. ஆப்வியஸாக வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்டர் வச்சுருக்காங்க. அது நியர்லி வந்து 4000 rupees கிட்ட வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 சம்திங். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் சூப்பர். அவ்வளோதான் இதை பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.